நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளுவனை கொலை செய்கிறதற்காக நாம் தமிழர் கட்சியில் உள்ள சிலர் கொலை சதித்திட்டம் தீட்டுற அந்த வாட்ஸ்அப் உரையாடல்கள் இப்போ வெளியே அது பேச்சு பொருளாக மாறி இருக்குது. அது சம்பந்தமாக தமிழ் புலிகள் கட்சியினரும் போய் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ எதற்காக இவங்களை கொலை செய்யணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்கன்னா, மெயினாக தமிழ் புலிகள் அருந்ததியினர், அந்த அந்த அருந்ததியினர் சமூகத்தினர் தெலுங்கு மொழி பேசுகிற மக்கள்ங்கிற ஒரே காரணத்திற்காக அந்த மக்களை தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும், இல்லாட்டி இழிவுபடுத்த வேண்டும், அவர்களுக்கு எந்த உரிமைகளும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மிக மோசமான வன்மத்தோட, பகை உணர்ச்சியோட, மற்றவங்களுக்கும் அவங்க மேலே பகை உணர்வு வர்ற மாதிரியாக தொடர்ச்சியாக சீமான் பேசிகிட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். இடைத்தேர்தல் சமயத்திலேயே என்ன பண்ணாங்க, இவங்கெல்லாம் இந்த அருந்ததியினர் சமூகத்தினர்லாம் வெளியே விஜயநகர பேரரசு வரும்பொழுது அவங்க டாய்லெட் கழுவுறதுக்காக இவங்களே சேர்த்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு இந்த அறிவுகெட்ட சீமான் சொன்னது நமக்கு தெரியும். விஜயநகர பேரரசு வரும்போது எங்கெல்லாம் டாய்லெட் இருந்தது? ஹியூமன் டாய்லெட் எங்கேயாவது இருந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நாட்கள்லாம் அப்போ இருந்தாங்களா? யார்? இவர் தான் கொத்தனார் வேலை பார்த்து இந்த டாய்லெட்டெல்லாம் கட்டி கொடுத்தாரா சீமான்? அந்த காலங்களில் எங்கே முதல்ல டாய்லெட் இருந்தது? யாராக இருந்தாலும் எல்லாருமே இந்த ஓப்பன் ஏர் அப்ளூஷன்னு சொல்லக்கூடிய எல்லா வெளியிடங்களுக்கு போய் மந்தாட்டுக்கு போனவங்க தான். எங்கே சாக்கடைகள் இருந்தது? எங்கே சாக்கடை நீர் போக்குவரத்து வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் மக்கள் எங்கேயாவது ஆறு நதியின் ஓரங்களில் தான் வாழ்ந்துருக்குறாங்க. அதே மாதிரி பொது இடங்களில் போய் தான் கழிப்பிடங்களாக உபயோகிச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஏதோ டாய்லெட்டுகள்லாம் இருந்த மாதிரி அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அருந்ததியர்கள் அழைத்து வரப்பட்டார்கள்னு சொல்கிறது எவ்வளவு மோசமான எவ்வளவு வன்மமான, எவ்வளவு கீழ்த்தரமான எண்ணம் உடைய ஒரு பேச்சு. ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துறதுக்காக எவ்வளவு மோசமாக பேசினார். வந்தேரிகள் இவர்கள் அப்படின்னு பேசினாங்க. ஆனால் துணிஞ்சு வந்தேரிகள்னு எல்லா தெலுங்கு மக்களும் எல்லா காலத்துலேயும் சீமான் பேசி இருக்கிறாரு. ஆனால் வேறு சமூகங்கள்லாம் இது மற்ற ரெட்டியார், நாயுடு, நாயக்கர், கம்பளத்தார்னு எத்தனையோ சமூகம் இருந்தும் யாரும் அவ்வளவு வீரியத்தோட ஒரு எதிர்ப்பு தெரிவித்ததே இல்லை. ஆனால் நாகை திருவள்ளுவன் மட்டும்தான் இன்னும் வந்தேரின்னு சொல்லிப்பார், நடக்கிறது வேறன்னு மிக உரத்த குரல் எழுப்பியவர். போராட்டங்கள் நடத்தினாங்க, சீமான் குடும்பாவி எழுதிச்சாங்க. இதெல்லாம் இந்த வன்மத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் நாகை திருவள்ளுவனை கொலை செய்கிறதற்காக இவங்க கட்சியை சேர்ந்தவர்கள், சீமான் கட்சியை சேர்ந்தவர்கள் கொலை சதித்திட்டம் தீட்டுற அந்த வாட்ஸ்அப் உரையாடல் நடந்திருக்கு. நம்ம இதற்கு முன்னாலேயே சொன்னோம், தெலுங்கர்களை, திமுகவினரையும் சரி தெலுங்கு மொழி பேசும் மக்களையும் எப்படியெல்லாம் கொலை பண்ணணும் சந்தேகம் வராமல் இருக்கிறதுன்னு சொல்லி 40க்கும் மேற்பட்ட இளைஞர்களை, 40க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சி இளைஞர்களை ஒரு அறையில் கூப்பிட்டு வச்சு அவங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தர் அன்பு தென்னரசுன்னு தென்னரசன்றவர் கூட வச்சுக்கிட்டு இன்னும் கூட இனி மற்ற அவர்கள் சீமானுடைய அள்ளக்கைகள் எப்போவும் இருப்பாங்களே கூடவே, அவங்களும் எல்லாம் பக்கத்தில் உட்காந்துட்ருக்குறாங்க. இவங்க எல்லாம் உட்காந்து சதித்திட்டம் தீட்டுறாங்க. அப்படி சந்தேகம் வராமல் எப்படி கொலை செய்கிறது, சும்மா கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கிறாப்புல ஏதோ பிரச்சனை வந்தாப்புல குத்திர வேண்டியது, இல்லைன்னா ஹிட் அண்ட் ரன் மாதிரி ரோட்டில் போகும்போது வண்டி ஏற்றி கொண்டு வரணும். நீங்கள் அதை மட்டும் செஞ்சீங்கன்னா நீங்கள் ஜெயிலுக்கு போனால் 6 மாதம்தான் வெளியில் வந்துடலாம். அது வரைக்கும் உங்கள் குடும்பத்தை கட்சி பார்த்துக்கிடும்னு இவ்வளவு சதித்திட்டத்தையும் மூடி அறைக்குள்ளே ஒரு 40 இளைஞர்களுக்கு இவங்க சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. நம்ம அப்போவே சொன்னோம், இவங்க கொலை செய்கிற நோக்கத்தோடு தான் இருக்கிறாங்க தெலுங்கர்களை அப்படின்னு நம்ம அப்போவே சொன்னோம். ஆனாலும் நிறையா பேர் இதை சட்டை பண்ணலை. இப்போ இது சம்பந்தமான இதெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது. இது முழுக்க ஒரு பயங்கரவாத கட்சிங்கிறத நம்ம சொல்கிறத நிறைய பேர் அலட்சியப்படுத்துகிறாங்க. முக்கியமாக அரசு இவங்களை சீரியஸாகவே எடுத்துக்கிற மாதிரி தெரியல. தயவு செய்து மத்திய மாநில அரசுகள் இனிமேலாவது சீமான் நாம் தமிழர் கட்சி மாதிரி தமிழ் தேசியங்கிற பேரில் பிற மொழியாளர்கள் மற்றும் மீது இப்படி வன்மத்தை கக்கிறதோ, இந்த பகை உணர்ச்சி, இந்த பிரித்தாளும் சதியை செய்கிற இவங்களை எல்லாம், அதே மாதிரி இந்த பயங்கரவாத சதித்திட்டத்தோடு இருக்கிறவங்களை கைது செய்து சிறையில் அடைக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். இந்த சமயத்தில் அருந்ததியின மக்களுக்கு துணையாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.